நீங்க முதன்னு கார் ஓட்டுன நாள நினைவிருக்கா? அந்த முதல் நாள் கைகள்ல ஸ்டேரிங், காலில ஆக்சிலரேட்டர். ஆனா மனசுல மட்டும் ஒரே ஒரு குரல். இந்த கார் என் கையில இல்லனா பின்னாடி வர வண்டி மோதிடுமோ? பிரேக் நல்லா பிடிக்குமா? அந்த குரல் பயம்னு நினைச்சுக்காதீங்க. அது ஒரு சிக்னல். உங்கள் உடம்பு உங்களை பாதுகாக்கிறதுக்கு தர்ற வார்னிங். இந்த வீடியோல முதல் கார் ஓட்டுபவர்களுக்கே மட்டும் வரும் 7 முக்கியமான பயங்கள். அந்த பயங்களை பூஜ்யமாக்குற ரகசிய பயிற்சிகளை நாம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். பயம் நம்பர் 1. கார் எனக்கே தெரியாம ரோல்ல போகுமோ? நீங்க கார் நிறுத்தி பிரேக் விடும்போது கார் சின்ன சின்ன குலுக்கு கொடுத்து முன்னாடி போக ஆரம்பிக்குது. அந்த ஃபர்ஸ்ட் மூமெண்ட்டை தான் பிகினர் சமாளிக்க முடியாம பயப்படுறான். அந்த செகண்ட்ல உங்களுக்கு தோணும், ஏன் இது போகுத, நான் எதுவுமே செய்யலையே. இதுக்கு 2 காரணம் தான். ஆட்டோமேட்டிக் கார்ஸ், கிரீப் மோட், பிரேக் விடனே கார் ஸ்லோவா முன்னாடி போகும். மேனுவல் கார்ஸ், கிளட்ச் பைட் பாயிண்ட், கிளட்ச் பாதி விட்டாலே கார் முன்னாடி ப்ரீ மூவ் ஆகும். இதுக்கு பயப்படுறது நார்மல். ஆனா இதுக்கு சொல்யூஷன் கொஞ்சம் சிம்பிள். பார்க்கிங் பிரேக் கண்ட்ரோல் பிராக்டிஸ். கார் நியூட்ரல்ல கைய பிரேக்ல வைத்து ஸ்லோ ரிலீஸ் பண்ணி ஃபீல் பண்ணுங்க. கிளட்ச் பைட் பாயிண்ட் ஃபெமிலியாரிட்டி. மேனுவல்னா கிளட்ச் பைட் பாயிண்ட் நொடி உடம்புக்கே தெரிஞ்சு போயிடும். இப்போ உங்க உடம்பு பண்ற நீங்க போக ரோட்ல பிரசன்ட் பண்றது மாதிரி ஆக்டிவேஷன் 10 வைட்டல் சைன்ஸ் நீங்க தர்றீங்க. 10 நிமிஷம் பிராக்டிஸ்னா இந்த பயம் மறுபடியும் வராது. பயம் நம்பர் 2. பின்னாடி வண்டி மோதிடுமோ? சின்ன சத்தம், சின்ன ஹார்ன், உங்க பிரெயின் உடனே வர்ஸ்ட் கேஸ கணக்கு போட ஆரம்பிச்சிடும். ஐயோ, பின்னாடி கார் வந்துருச்சா? அவன் என்ன பண்றான்? நிஜத்துல 90% பிகினர்ஸ்க்கு இது பிரெயின் கிரியேட்டட் ஃபியர். அந்த வர்ஸ்ட் பிக்சரை பிரெயின் தனியா டிரா பண்ணும். இதற்கெல்லாம் என்ன பண்றது? 1. மிரர் கரெக்டா அலைன் பண்ணுங்க. கண்ணுக்கு தெரியாம இருப்பதுதான் பிரெயினுக்கு அதிக பயம். 2. 3 செகண்ட் டிஸ்டன்ஸ் ரூல். நீங்க முன்னாடி இருக்கும் வண்டியோட கேப் மெயின்டைன் பண்ணனா பேனிக் ஹாஃப் ரெடியூஸ் ஆகிடும். 3. ரேர் வெஹிக்கிள்ஸ 1 செகண்டுக்கும் மேல கண்டினியூஸா பார்க்காதீங்க. அதை பார்ப்பதால் பிரெயின் ஸ்ட்ரெஸ் ஆகுது. நிஜமா சொல்லணும்னா உங்க பின்னாடி வரும் டிரைவருக்கும் உங்கள மாதிரி தான் ஃபியர் இருக்கும். அவனுக்கும் பிரேக் நாலேஜ் இருக்கு. அதை நம்புறது முக்கியம். பயம் நம்பர் 3. ஸ்டேரிங் ஸ்லிப் ஆயிடுமோ? பிகினர்ஸ்க்கு பெருசா வரும் மிக காமன் ஃபியர் அடுத்தது. ஸ்டேரிங் பிடிச்ச கை நடுங்கும். எங்கேயோ கார் ஓரம் போயிடுமோன்னு தோணும். ஸ்டேரிங் ஃபுல் பாடி டென்ஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஏன் இது நடக்குது? 1. ஓவர் ஹோல்டிங். ஸ்டேரிங்கை அதிகம் பிடிச்சு கொஞ்சம் கூட ட்விஸ்ட் பண்ண முடியாம டைட் டென்ஷன்ல இருப்பது. 2. ரிஸ்ட் லாக். கை முழுக்க ஸ்டிஃப். 3. ஃபுல் ஆர்ம் டென்ஷன். பாடி ரிலாக்ஸ் இல்லாததால் ஸ்மூத் டர்ன் இம்பாசிபிள். இதெல்லாம் எப்படி கரெக்ட் செய்வது என்று பார்க்கலாம். 1. 9 and 3 பொசிஷன். அதாவது ஸ்டேரிங்கை லெஃப்ட் ஹேண்ட் 9லையும் ரைட் ஹேண்ட் 3லையும் இருப்பது மாதிரி பிடிக்கணும். இதுதான் சேஃபஸ்ட் ஸ்டேபிள் கிரிப். 2. புஷ் புல் மெத்தட். இடது கை மேல போகும்போது வலது கை கீழே இறங்க வேண்டும். அதே போல வலது கை மேலே போகும்போது இடது கை கீழே இறங்கவில்லை. ஸ்டேரிங் ரொட்டேட் பண்றதுக்கு இதுதான் ஸ்மூத்தஸ்ட் மெத்தட். 3. 20 மினிட்ஸ் காலியான ரோட்ல ஸ்டேரிங் பிராக்டிஸ் நல்லா பண்ண வேண்டும். அப்படி பண்ணா மட்டுமே பயமும் டென்ஷனும் இல்லாம வண்டி ஓட்ட முடியும். ஸ்டேரிங் வண்டி ஓட்டுறதுக்கு இருந்தாலும் அதுதான் நம்ம உடம்போட ஒரு அங்கமாக வேலை செய்யும். பயம் நம்பர் 4. கார் ஆஃப் ஆகிடுமோ? மேனுவல் கியர் கார் ஓட்டுபவர்களுக்கு இந்த பயம் இருக்கும். இது பிகினர்ஸ்க்கு பேராபத்து மாதிரி தோணும். கார் ஆஃப் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் பார்த்துட்டு வாங்களே. இந்த பயம் டிரைவிங் ஃபியர் இல்ல, ஈகோ ஃபியர். நிஜத்துல யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருவரும் ஆரம்பத்துல இதே மிஸ்டேக்க பண்ணியிருக்காங்க. இந்த பயத்தை மிக எளிமையா தீர்த்துக்கலாம். 1. கிளட்ச் சவுண்ட் லிசனிங் எக்ஸர்சைஸ். என்ஜின் சவுண்டை கேட்டு கண்ட்ரோல் செய்ய கத்துக்கோங்க. 2. பைட் பாயிண்ட் சிங்க்ரோனைசேஷன். கிளட்ச் ஆக்சிலரேட்டரும் ஒரே டைம்ல பேலன்ஸ் ஆக போகணும். 3. ஸ்டார்ட் ஸ்டாப் 5 மினிட் ட்ரில். 5 நிமிஷம் மட்டும் இதை ரிப்பீட் பண்ணீங்கன்னா பிகினர்னாலும் கான்ஃபிடென்ட் ஆகிடுவான். பயம் நம்பர் 5. ஸ்லோப்ல பின்னாடி செல்லுமோ? ஸ்லோப்னா பிகினருக்கு ஹார்ட் பீட் டபுள் ஆகிடும். கார் பின்னால போக ஆரம்பிச்சா அந்த செகண்ட்ல கண்ட்ரோல் காலி ஆகிடும். மேனுவல் கியர் பாக்ஸ் கார் ஓட்டுபவர்களாக இருந்தா 1. ஹாஃப் கிளச்சும் ஆக்சிலரேட்டர் பேலன்ஸ் செய்ய வேண்டும். 2. மேடான ஏற்றமான பகுதியில ஹேண்ட் பிரேக்கை உபயோகப்படுத்தவும். ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் உள்ள கார்களை ஓட்டுபவர்கள் 1. ஹில் ஹோல்டை அறிமுக பண்ணிக்கோங்க. 2. பிரேக்கையும் ஆக்சிலரேட்டரையும் ஸ்மூத்தா மாத்துறதுக்கு பழக்கப்படுத்திக்கோங்க. ஸ்லோப் ஃபியர் 3 தடவை பயிற்சி பண்ணா போயிடும். பயம் நம்பர் 6. டிராஃபிக்ல மாட்டிக்கிடுவோமோ? பின்னாடி இருக்கிறவங்க காட்டுத்தனமா ஹார்ன் அடிப்பாங்களே. பிகினர்ஸ்க்கு டிராஃபிக்னா எக்ஸாம் ஹால் மாதிரி. பிரெயின் ஓவர்லோட் ஆகுது. ஒரே நேரத்துல சிக்னல்ஸ், ஹார்ன்ஸ், பெடஸ்ட்ரியன்ஸ், மிரர்ஸ், ஸ்பீட். அதனால பிரெயின் ஃப்ரீஸ் ஆயிடும். இந்த பயத்தை முதல்ல கொஞ்சமா இருக்கிற டிராஃபிக்ல வண்டியோட்டி பழகணும். 1. ஏர்லி மார்னிங் 20 மினிட் மைல்ட் டிராஃபிக் பிராக்டிஸ். பிரெயின் காமா இருக்கும். 2. 5 minutes slow traffic crawling. Slow trafficல steering clutch control improve ஆகும். 3. Focus only where you want to go.
நேர ரோட பாருங்க. நீங்க பாக்குற இடத்துக்கு தான் கார் போகும். மைண்ட் செட்டில் ஆகிட்டா டிராஃபிக் சிம்பிள். பயம் நம்பர் 7. ஆக்சிடென்ட் பண்ணிடுவோமா? திருப்பத்துல வர பைக் இடிச்சிடுவோமா? இந்த ஃபியருக்கு அடிப்படா ஒரு மெமரி தான். ரோட்ல பார்த்த ஆக்சிடென்ட் சீன்ஸ் பிரெயின்ல சேவ் ஆயிருக்கும். புது டிரைவர்ஸ்க்கு அதை தானே அப்ளை பண்ணிடும். இந்த பயத்துல எந்த லாஜிக்கும் இல்லை. இந்த பயத்தையும் மிக எளிமையா நாம ஓவர் கம் பண்ணலாம். அதற்கு 1. டிஃபென்சிவ் டிரைவிங் மைண்ட் செட். ஸ்லோவா, கேர்ஃபுல்லா, ப்ரிடிக்டபிளா ஓத்துங்க. 2. 30% ஸ்லோவர் தென் டிராஃபிக். கண்ட்ரோல் இன்க்ரீஸ் ஆகும். 3. ரிலாக்ஸ்ட் ஹேண்ட்ஸ். ஸ்டேரிங் ஷார்ப்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். 4. ப்ரிடிக்ட் அதர்ஸ் மூவ்மெண்ட். நீங்க சேஃப் டிரைவர்னு நடிக்கிறதல்ல, நீங்க அவேர் டிரைவர்னு உணர்றது. பயம் வருவதற்கு ஒரே காரணம், நீங்க உங்களுக்கு புதிதாக இருக்கும் ஒரு விஷயத்துல கால் எடுத்திருக்கீங்க. டிரைவிங் என்பது ஸ்கில் அல்ல, இது பாடி மெமரி. சில நாட்கள் பிராக்டிஸ்னா உங்க DNA அடாப்ட் ஆகிடும். ஒரு நாள் நீங்க இந்த வீடியோவையே திரும்ப பார்க்கும்போது அந்த நாள் நினைவு வரும். இதுக்கு தான் நான் இவ்வளவு பயந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்திருந்தால் லைக் பண்ணுங்க. புதிதாக வண்டி ஓட்டுபவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்க பயம் என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.